ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 அனிமே அப்டேட் தாறுமாறான அப்டேட் கொண்டு இறக்கியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு இருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலோ லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 ஃபைனலி வரப்போகுதுங்க. என்னன்னா சொல்கிறேன், ஆமாங்க கைஸ், தமிழ் டப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கன்சோலில் வந்து சொல்லிட்டானுங்க. ஸோ ஆனால் இது தான் இருக்கிறதுலே நான் இது வரைக்கும் நான் பார்த்த அனிமேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் டப்பில். ஏன்னா எல்லா அனிமேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஆனால் இந்த அனிமேக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா 4வது எபிசோடில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. சீசன் 1 கூட வந்து பார்த்திங்கன்னா 2 எபிசோடு போட்டு 3வது எபிசோடு ரிலீஸ் ஆகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆனால் இந்த சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 4வது எபிசோடில் ரிலீஸ் பண்ணுறானுங்க. அதுவும் ஒரு ட்ரீசர் கூட விடாமல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சோலோ லெவலிங் சீசன் 1லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சீசன் 1லாம் பார்த்துட்டு வந்து சீசன் 2 பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போகலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த கிரேட் அகாமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா முதல் எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணாதவங்க கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசக்காய் லவ்வர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு இசக்காய் தான், வேறு உலகத்துக்கு ரீஎன்கார்னேஷன் ஆகிற மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அனிமேல நான் பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இசக்காய் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இசக்காய் தான் அதிகமாக பார்க்குறானுங்க போல இருக்குது அந்த சைடு. ஸோ ஆனால் இசக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு இது லைட்டாக கோனசுபாவை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்மால் ஸ்டோரி என்னென்னா, நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தவறுதலான முறையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்கார்டினேஷன் பண்ண தள்ளப்படுகிறார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களை சூஸ் பண்ண வேண்டியது, அவங்களோட சேர்ந்து இவனும் வந்துட்டான் தெரியாமல். அதுக்கப்புறம் கார்ட்னஸ் வந்து உங்களுக்கு வரம் கொடுத்து வேறு உலகத்துக்கு அனுப்பிச்சி வைப்பானுங்க. ஸோ இதில் வந்து கோனசுபாவில் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, கார்ட்னஸும் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுவான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்னஸ் வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அவன்கிட்ட வரம் மட்டும் வாங்கிட்டு போயிருப்பான். ஸோ ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன அனிமே வந்து பார்த்திங்கன்னா, ஐ காட் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் மோஸ்ட் இன் கிளாஸ் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா மேபி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரத்தில் வந்து கூட நான் வந்திருக்கலாம் இந்த வாரத்தில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பான முறையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து போடுறேன், இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே வந்திருக்கலாம், இல்லைனா அடுத்த வாரம் தான் வர வாய்ப்பு உண்டு. இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருமே எலியும் புனியமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஹீரோயினும். ஆனால் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரிட் பண்ண வைக்கிறது, அதாவது உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கதை எப்படி காதல் கதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தான் இதோட அனிமையோட ஸ்மால் ஸ்டோரி. இந்த அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த இப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா 365 days இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி அனிமே கொண்டு வந்திருந்தானுங்கள்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 12 எபிசோட்லேயே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அனிமே லவ்வராக இருந்தீங்க, தமிழ் டப்பில் அனிமேஸ் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த அனிமையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் வரத்தான் போகிறது. டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 எப்போயா வரும், அதே தான் நானும் கேட்குறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டாக்டர் ஸ்டோன் 3 எப்போ வரும்ண்டு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நானும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அப்டேட் கிடச்சிருமா. மேபி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ரிலீஸ் ஆயிருச்சுன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு இந்த ரிலீஸ் பண்ணாமல் இருக்கானுங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பழைய சீசன், அதாவது சீசன் 1, 2 பண்ண தமிழ் டப் பண்ணவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா சீசன் 4மே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சீசன் 3லாம் பண்ணாமலாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 வந்துருந்துச்சு அப்படின்னு நினச்சான், அதாவது சீசன் 4 வரப்போகுது அப்படின்னா ஆனால் சீசன் 1 பண்ணாமல் இருந்திருக்கணும். ஏன்னா நிறைய அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 சீசன் 2 இல்லாமலேயே சீசன்
4லாம் ரிலீஸ் ஆன அனிமேலும் இருக்குது. பட்லருங்கிற அனிமேலாம் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு டாக்டர் ஸ்டோன் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3யே பண்ணாமல் எப்படி பண்ணுறானுங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எனக்குமே குழப்புது. ஸோ சீசன் 3 வரதுக்கான தான் நானும் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேனிஷ்டு ஃப்ரம் தி ஹீரோ பார்ட்டியோட தான் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 ரிலீஸ் ஆகும்போது 2மே சேர்த்து ரிலீஸ் ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டோன் C3 ரிலீஸ் ஆச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேனிஷ் ஃப்ரம் தி ஹீரோ பார்ட்டியோட சீசன் 1 ரிலீஸ் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அக்டோபர் மந்த்தில் நினைக்கிறேன் அப்போது ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 3 மாதம் கேப் போட்டு சீசன் 3 கண்டிப்பான முறையில் பேனிஷ் ஃப்ரம் தி ஹீரோ பார்ட்டியோட சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கணும் டாக்டர் ஸ்டோன் சீசன் 3. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. நீங்கள் கிரன்ச் ரோல் எந்த இடத்துல போஸ்ட் போட்டாலும் கேட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பான முறையில் அது ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 ஸ்கிரிப்ட் பண்ணலாம் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பான முறையில் கேட்டுகிட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.